இந்த துரைமுருகன் வந்துங்க ஆபாசமாக பேசுகிறாரு. ஒரு கட்சி தலைவர், உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், உங்களுக்கு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, உங்களுக்கு நீங்கள் பிரபாகரன் அவருக்கு வாரிசு சீமான் நினச்சிடுங்க, எனக்கு சீமானை பற்றி வேறு அபிப்பிராயம் இருக்குது, புரியுதுங்களா? உங்களுக்கு தலையில் வச்சு கொண்டாடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் எனக்கு அப்படிலாம் இல்லை, எனக்கு அப்படி இருக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல. அப்போது ஒரு தலைவர், கோடிக்கணக்கான பேர் அவரை விரும்புகிறாங்க, இளைஞர்கள், 2 கோடி இளைஞர்கள் மக்கள் விரும்பப்படுகிற ஒரு கட்சி. நம்ம அதை வந்து அவமானப்படுத்தக்கூடாது இல்லையா? அந்த தலைவரை தனிப்பட்ட முறையில் பேசுகிறாங்க, ஆபாசமாக பேசுகிறாங்க. அப்போ நேச்சுரலி தேர் வில் பி ரியாக்ஷன். எல்லாரும் விஜய் மாதிரி நிதானமாக இருக்க மாட்டாங்க. ஆமாம், ஆனால் சீமான் வந்து கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களே கேவலமாக பேசுகிறார், அதுவும் மேடைக்கு மேலேயே. அவருடைய எவ்வளோ பேசின ஆடியோவும் பார்த்துருக்கோம் நம்ம. அதாவது நம்ம வந்து அவரை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. ஏன்னா எதுக்காக அப்படி அவர் பேச பேச தான் அவர் மாதிரி ஆட்கள் வளருவாங்க. அவரை விஜய் செய்கிற மாதிரி இக்னோர் பண்ணணும். ஏன்னா அவருடைய அரசியலும் தவறு, அவருடைய தமிழ்நாடு புரிதலும் தவறு, அவர் வந்து போகிற செயல்பாட்டு முறையும் தவறு, அவர் நடத்துகிற இந்த தேர்தல் வியாபாரம் இருக்குது பாருங்கள், 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை போடுறேன்னு, அது ஒரு பெரிய வியாபாரமாக தான் நடந்துகிட்ருக்குங்க. அதனால் எல்லாமே தவறு. அவரை ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுறது தான் நல்லது. தாவேகாவினர் கூட என்னுடைய அன்பான அவங்களுடைய நல்லெண்ண ஆள் என்ற முறையில், வெல்விஷர் என்ற முறையில், தாவேகாவினர் வந்து சீமானையோ அல்லது அந்த துரைமுருகனையோ, இன்னொரு ஆள் இருக்காங்க